இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கட் ஆஃப் மார்க் இருந்தாலே போதும், ஈஸியாக நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். இது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான். இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் அல்லது 3 மார்க் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது, குறையும் வாய்ப்புள்ளது. நம்ம கேட்டகரி வைஸாக மேல் ஃபீமேலுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்து ஜென்ரல் கேட்டகரி வந்து மேலாக இருந்தால் 62 இருக்கணும், ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தால் 53 இருக்கணும். இதுவே கம்யூனிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் வந்து 60+ இருக்கணும், ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 53+ இருக்கணும். 2 மார்க் அல்லது 3 மார்க் குறையவும் வாய்ப்புள்ளது, அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. குறையறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்ததாக வந்து நீங்கள் பிசிஎம் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா மேல் கேட்டகரியாக இருந்தால் 53+ இருக்கணும், ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 36+ கட் ஆஃப் இருக்கணும். அடுத்ததாக வந்து இதில் பிசிஎம்னு கொடுத்துருக்கேன். இது வந்து எம்பிசின்னு வரும். எம்பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் கட் ஆஃப் வந்து 59க்கு மேலே இருக்கணும், ஃபீமேல் கேண்டிடேட் 53க்கு மேலே இருக்கணும். அடுத்ததாக வந்து எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் இருந்தால் 59+ இருக்கணும், ஃபீமேல் கேண்டிடேட் 53+ இருக்கணும். அடுத்ததாக வந்து நீங்கள் எஸ்சிஏ கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் இருந்தால் 57க்கு மேலே இருக்கணும், ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 53க்கு மேலே இருக்கணும். அடுத்ததாக வந்து எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 55+ இருக்கணும், ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 50+ மதிப்பெண் இருக்கணும். இந்த அளவு கட் ஆஃப் இருந்தாலே போதும். இது வந்து அதிகபட்ச கட் ஆஃப் மார்க் தான். இதில் வந்து 2 மார்க் அல்லது 3 மார்க் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது, குறையும் வாய்ப்புள்ளது. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி இதுக்கெல்லாம் கட் ஆஃப் மார்க் இன்னும் குறையும். இந்த அளவு கட் ஆஃப் இருந்தாலே நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகிட்டு ஃபிசிக்கலுக்கு போயிடலாம். இது வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.